ரைட்டுங்களா? இது நீங்க கரெக்டா இந்த கதையை பார்த்தீங்கன்னா, கண்ணகி முருகேசன் கதைன்னு ஒரு கதை. ஆமா. அந்த கதையில வந்து கண்ணகி வந்து வன்னியரு, முருகேசன் வந்து எஸ்சி. முருகேசனை தேடுறாங்க. இந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு எங்க திருத்தணி பக்கத்துல போய் ஒளிஞ்சிடுறாங்க. அங்க வந்து இவங்க கண்டுபிடிக்க முடியலன்ன உடனே கண்ணகி ஆட்கள் வந்து முருகேசனை ஏதோ பணம் குடுக்கல் வாங்கல் இருக்குது அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. தேடும்போது அதுல முருகேசனுடைய உறவினர் ஒருத்தர் வந்து ஒரு 350 அடி ஆழமுள்ள கிணத்துல தலைகையா தொங்க போட்டு அடிக்கிறாங்க. முருகேசன் எங்கன்னா அப்போ முருகேசனை சொல்லிடுறாரு. அந்த முருகேசனை தூக்கிட்டு வந்துட்டு கண்ணகிக்கும் முருகேசனுக்கும் விஷம் கொடுத்து கொன்று சுடுகாட்டிலே போட்டு எரிக்கிறாங்க. இதுதான் கண்ணகி முருகேசன். அதே மாதிரி கதை தான் இது. அப்போ இந்த பொண்ணு செட் ஆகல, கல்யாணம் ஆயிடுச்சு, வேற எங்கேயோ வாழுது. இந்த பொண்ணு பேர்ல இவ்வளவு சொத்து இருக்கு. இப்போ நாளைக்கு பின்னாடி இந்த பையன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோடியை பிரிக்கிறதுக்கு முயற்சி. இப்ப அந்த முயற்சியோட அந்த பொண்ணு பேர்ல இருக்க சொத்து இப்ப அந்த பொண்ணுக்கு தான் எப்படினாலும். அந்த பொண்ணு பேர்ல இருக்க சொத்து வந்து அது என்ன பினாமி பணம் தான். என்ன சொத்து ஏது சொத்துன்னு அந்த பொண்ணுக்கே தெரியாது. கையெழுத்து ஏதோ வாங்கியிருப்பாங்க, இல்லை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கூட்டிகிட்டு போயிட்டு கையெழுத்து வாங்கியிருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. தானப்பத்திரம்னால இப்போல்லாம் கையெழுத்து போடணும், அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு சொத்து இருக்குது, 650 crores சொத்து இருக்குது. ஏல தோட்டம், ரப்பர் தோட்டம், அந்த மாதிரி தோட்டம், இந்த தோட்டம்லாம் இருக்கிறதா சொல்லப்படுது. இதை நம்ம பார்க்கல, இதுக்கான ப்ரூஃப் இல்லை. இதெல்லாமே ஓபிஎஸ்க்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லப்படுது.